அப்போ இந்த மே மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 2 வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31 நாட்கள். அப்போ மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, சரிங்களா? 31ஆம் தேதி பௌர்ணமி. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி, சரிங்களா? முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டுட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, 31ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளார உங்களுடைய பிரார்த்தம் கண்டிப்பாக நிறைவேறும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து, அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் தான், சரிங்களா? எப்பயுமே அக்னி நட்சத்திரன்றது 21 நாள் தான் வரும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 25 நாட்கள் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ இந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய தருணத்தில் முடிஞ்ச வரைக்கும், அதாவது கொஞ்சம் குளிர்ப்பானது, 2வது கொஞ்சம் அதிகமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காக்கா குருவிகளுக்கு தானியம், தண்ணி, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகள் மனுஷாக்களுக்கோ மிருகங்களுக்கோ ஏதோ ஒன்று செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம செய்கிற புண்ணியம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும், சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒன்று செய்வோமே, சரிங்களா? இப்படி இருக்கும்போது மேச ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி, சரிங்களா? உங்கள் ராசிக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறையும் போது முதல்ல 10 நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ 11ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வரார். அப்போ செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார். அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வரும்போது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டே வருவார், இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயே மீண்டும் வரணும்னா இன்னும் 1.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ இப்போ வரக்கூடிய இந்த தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு, சரிங்களா? ஏன்னா நம்ம ராசி அதிபதி நம்ம ராசியிலே வந்து உட்கார்றாரு அப்படின்னா, அப்போ ஒரு வீட்டில் ஒரு ராசியில் 1.5 மாதம், அப்போ 12 ராசியில் 1.5 வருஷம், இல்லைங்களா? அப்படி பார்த்தா தன்னுடைய சொந்த ராசிக்கு மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி வராரு. அப்போ 11ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்போ முதல் 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணு தொட்டால் நஷ்டம், பொருள் தொட்டால் நஷ்டம். அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் தயவு செய்து முதல் 10 நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. மற்ற இடத்துல இருந்தால் கூட பரவாயில்லை, 12ஆம் இடத்துல மறைகிறதுனால, ஏன்னா செவ்வாய் நல்லா இருந்தால் தான் இந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும், சரிங்களா? அப்போ செவ்வாய் 12ல் மறையும் போது என்ன ஆகுதுன்னா, வாங்கின கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல, கொடுத்த காசை வாங்க முடியல, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும், சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் 10 நாளைக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாகவும், குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தாமதமாகவும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10 நாளைக்கு நம்ம எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு 10 நாள் முடிஞ்சு 11ஆம் தேதிக்கு மேலே பண்ணினீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாருன்னா கடன் பிரச்சனைலாம் கண்டிப்பாக குறையும். நீங்கள் எடுத்து வச்ச முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு முதல்ல 10 நாளைக்கு வேண்டாம், 11ஆம் தேதியிலேருந்து எது வேணாலும் செய்யுங்க. 31ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். இது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறார். சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ரிஷப ராசியிலே உட்காந்துருக்கிறது இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது வந்து எத்தனாம் தேதி வரைக்கும்னா 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் இல்லையா? அவர் பாருங்கள், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார். அப்போ ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிரன் ஒரு ரவுண்டு வந்து தன்னோட சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார். அப்போ 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறது இது யாருக்கு நல்லா இருக்குன்னா கல்யாணம் ஆன ஆண்களுடைய மனைவிக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், உடல் உபாதைகள் சீராக இருக்கும், அவங்க நம்பின காரியங்கள் கைக்கூடி வரும், அவங்க ஏதாவது தொழில் செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஜாப்பில் வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா?
அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அப்போ அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், அம்மாவோட ஹெல்த் நல்லாயிருக்கும், அம்மாவுடைய உடல் உபாதைகள் நல்லாயிருக்கும், அவங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அதனால் 10 தேதிக்கு மேலே தான் செவ்வாய் சப்போர்ட் பண்ணுறாரு. 14 தேதிக்குள்ளார தான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ 14ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறார், தைரியஸ்தானத்துக்கு போகிறார். அப்படி போகக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக மனைவி வகையில் அது சொத்தோ காசு பணமோ இல்லை நம்பிக்கையோ இல்லை நல்ல தைரியமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்துருவார். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் தாய் அல்லது தாரம் இந்த 2 பேருனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதாவதுன்றது சுக்கிர பகவான் 14 தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பார். 14 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மிதுன ராசியில் தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அதனால் நிச்சயமாக அவங்கள நம்பி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கிரகமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். எப்பயுமே மேச ராசிக்கு புத்திர காரகன் யாருன்னா சூரியன் தான். ஏன்னா 5வது ஸ்தானம் தான் புத்திரஸ்தானம். 5வது ராசி யார்? சூரியன், சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அந்த சூரியன் வந்து அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு 15 தேதி வரைக்கும் சூரியன் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா தனஸ்தானத்துக்கு போயிடுவார். மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறிடுவார். 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரியன் போய் ரிஷப ராசியில் இருப்பார். அப்போ தனஸ்தானத்துக்கு போகும்போது நிச்சயமாக காசு பணம் 4 காசு வீட்டில் நிற்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், உடல் ரீதியாக நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் நல்லா இருந்துட்டால் மட்டும்தான் அந்த மாதமே நமக்கு நல்லா போகும். அப்போ சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லது. அடுத்தது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறது நல்லது. அதே மாதிரி சூரியன் கூடைய புதனும் சேர்ந்து இருக்கிறார். மேசத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருக்குது. அதாவது புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அப்போ 15 நாள் வரைக்குமே புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? சார் நான் சொந்த தொழில் தான் செய்கிறேன், நான் பெருசாக எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லைங்க, பெருசாக எனக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் ஆதித்ய யோகம் மேசராசியில் 15 நாளும் ரிஷப ராசியில் வந்து பார்க்கும்போது 14 நாளும், ஏன்னா 29ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் ரிஷப ராசியிலும் சேர்ந்து தான் இருக்கும். 29ஆம் தேதி தான் அந்த புதன் பகவான் மிதுன ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார். அப்போ 1லிருந்து 14 தேதி வரைக்கும் மேசத்துலேயும், 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்துலேயும், அதுக்கப்புறம் 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்துலேயும் புதன் பகவான் இருப்பார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஜென்மத்தில் உட்காந்து தனஸ்தானத்துக்கு போய் தைரியஸ்தானத்துக்கு போய் உட்காந்துருவார். அப்போ இந்த புதன் பகவான் வந்து படிப்பு கொடுப்பாரு. நீங்கள் எழுதின படிப்பு பரீட்சைக்கு உண்டான ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும், கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க, மனசில் நிறைய யோசனைகள் தோணும். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருந்தீங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் செவ்வாய், ஏன்னா மாத கிரகமே 4 கிரகம் தான். சரிங்களா? சூரியனும் புதனும் சுக்கிரனும் செவ்வாய் இந்த 4 தான் மாத கிரகமே. சந்திரன் வந்து நீர் கிரகம், கணக்கில் வைக்க வேண்டாம். ராகு கேது சனி குரு இந்த 4 கிரகம் வருட கிரகம். ஏன்னா இதெல்லாம் அப்பப்போ மாறாது. ராகு வந்து பார்த்தா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அப்போ அது கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களுக்கு இப்போ 12 இருக்கிறார், விரைய சனியாக இருக்கிறார். இப்போ மேசராசிக்கு வந்து 7 சனி நடக்குது இல்லையா, விரைய சனியாக இருக்குது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுற்றுறது, சனீஸ்வரன் கோயில் போய் எல் தீபம் பொருத்தி வைக்கிறது, முடிஞ்சால் திருநள்ளாறு கொச்சனூர் போயிட்டு வர்றது நல்லது. எனக்கு தெரிஞ்சு சனி பகவானுக்கு வந்து இப்போ இந்த மாதம் செப்பரேட்டாக தான் பண்ணுவாருன்னா பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். அதே மாதிரி குரு பகவானும் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், தைரியஸ்தானத்தில். அடுத்த மாதம் பாருங்கள், கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி மிதுனத்திலிருந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது அவர் வந்து கடகத்துக்கு மாறுறாரு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். ஏன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிற குரு சுகஸ்தானத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கட்டணும், புதுப்பிக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் சனி பகவான் பெருசாக உங்களுக்கு மாற்றம் கொடுக்க மாட்டார். குரு பகவானும் இந்த மாதத்தில் மாறல, அடுத்த மாதம் 1ஆம் தேதி குரு மாறுறார். சுகஸ்தானத்துக்கு போகும்போது அசையா சொத்துக்கள், இந்த வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு சரியாகிறது, இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள், கிரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு ராகு கும்பத்திலிருந்து உங்கள் ராசி 11ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகு கேதுனுடைய பார்வை 3, 7, 11. அப்போ ராகு கும்பத்திலிருந்து 11ஆவது ராசியாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ராகுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை நல்லதாக கொடுப்பார். அப்படின்னா இந்த இடம், பொண்ணு, பொருள், பூமி, பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, இந்த பூர்வீக பிரச்சனை சால்வ் ஆகிறது, இந்த அப்பா வழியில் இருக்கிற கடன் சரியாகிறது, அப்பா வழி சொந்தங்கள் எல்லாம் நம்மளை தேடி வர்றது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு செவ்வாய் 11ஆம் தேதிக்கு மேலே வர்றது நல்லது. சுக்கிரன் 14 தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருக்கிறது நல்லது. 14 தேதிக்கு மேலே அவர் தைரியஸ்தானத்தில் போகிறது நல்லது. உங்கள் ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கிறது நல்லது. அடுத்தடுத்தது மாறுறதும் நல்ல வாய்ப்பு தான். சரிங்களா? ராகு 11ஆம் இடமா நல்லது பண்ணுறாரு, குரு தைரியஸ்தானமாக நல்லது பண்ணுறாரு. இதனால் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மேச ராசிக்கு இந்த மாதம் தொழில் நல்லாயிருக்கும், உடல் உபாதைகள் சரியாகும், கடன் பிரச்சனை குடுக்கல் வாங்கல் சரியாகும், தொட்டதை தொலங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்குறது நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவராக தான் இருக்க போகுது. நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.